நீங்க என்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு அந்த சாவியை திருடுறத தவிர வேறு வழியே கிடையாது. சரிதான், உங்ககிட்ட இருந்து வேற என்ன யோஜனை வரப்போகுது? திருடுறது பாவம் இல்லையா சிங்கம்? அப்படின்னா வேண்டாம், நேரா நாகராணிட்ட போங்க. அம்மா கழுத்துல போட்டிருக்கிற சாவியை கொடுங்கன்னு கேளுங்க. எதுக்குன்னு கேட்பாங்க. நாகஜோதி எடுத்துக்கிட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துறோன்னு சொல்லுங்க. இதுக்கு தானாடா இங்க வந்து ஆட்டம் போடுறீங்க? மனுஷனுக்கு பிறந்த பசங்களான்னு சீர் எழுவாங்க, சூரியன் காய்ச்ச முடிப்பாங்க. நம்ம கர்ணன்னு பறந்துருவோன்னு சரிதானா? அப்படின்னா அந்த சாவியை திருடித்தானா ஆகணும்? சிங்கம், எனக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். அப்படி வாங்க அண்ணே. அந்த நாகராணி இருக்காங்களே, அவங்கள பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது? நல்ல அவங்களுக்கு உங்க மேல அப்படியே ஒரு அபிப்பிராயம். இதென்னப்பா நீ வேற ஒண்ணு புதுசா எதையோ கிளப்புற? அப்போ நாகராணி சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா உங்க மேல காதல் கொண்டுட்டாங்க. அல்ல, நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு இந்த அரமனையில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவ்வளவு தடபடலாம் மரியாதை செய்வாங்களே, அதுல இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேணாம். சரி, இப்ப நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன்? நீங்களும் காதல் கொண்ட மாதிரி நடந்துங்க. அசந்திருக்கிற சமயமா பார்த்து மெல்ல அந்த சாவியை லாவுங்க, பேசாம நிறைய கட்டுங்க. அவ்வளவுதான். ஆமா சிங்கம், நீ சொல்றதுதான் சரி. அவன் மேல ஆசை கொண்ட மாதிரி நடிச்சாதான் அந்த சாவியை நாம அடைய முடியும். ராணி, உன் ஆட்டத்தை பார்த்துக் கொண்டே இருக்கலாம் போல் தோன்றுகிறது. உன்னை போன்ற ஒரு அழகு ராணியை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. விஜயன், தங்களை கண்டது முதல் என் மனம் என் வசத்தில் இல்லை. வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், தங்கள் அழகுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். ராணி, உன்னை பிரிந்து பூலோகத்துக்கு திரும்பி செல்வதை நினைத்தாலே பிரிந்து போவதா? விஜயன், தாங்கள் என்னை விட்டு பிரிந்து போகவே கூடாது. இங்கே இப்படியே என்னுடனேயே இருக்க வேண்டும். இருக்கிறேன் என்று வாக்கு கொடுங்கள். அப்படியே ஆகட்டும் ராணி. விஜயன். ராணி, மகாராணி, அரண்மனையை புகுந்து திருட எத்தனை இவனை ஐயங்கரமாக பிடித்து வந்தோம். இதோ பாருங்கள். நாகலோகத்தில் திருடர்கள், இவனை சிரச்சேதம் செய்து விடுங்கள். என்ன பயந்து போய் விட்டீர்களா? திருட்டு குற்றத்திற்கு கொலை தண்டனையா? ஆமா, அதற்கு நீங்களே நடுங்குகிறீர்கள். ஓ, எனக்கு புரிந்து விட்டது. என்ன ராணி? நாகராணியின் உள்ளத்தையே திருடி விட்டோமே, நமக்கு நேராகலும். என்ன அப்படி விழிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை ராணி, ஒன்றுமில்லை. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? போன காரியம் ஜெயந்தானே? இல்ல சிங்கம், தோல்விதான். சாவி கிடைக்கல. போங்க, குழந்தை பிள்ளைக்கு படிச்சு படிச்சு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்புறேன். இப்படி கோட்டை விட்டுட்டு வந்துட்டீங்களே. என் நிலைமையில நீ இருந்திருந்தா அப்படி பேச மாட்டேன் சிங்கம். திருட்டு குற்றத்துக்கு நாகலோகத்துல என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியாத போல இருக்கு. என்ன தலையை வாங்கிடுவாங்களா? ஆமா, இவ்வளவுதானே? தலையை வாங்கிடுவாங்களா? நிஜமாவா? என் திருட்டு என்ன மட்டும் நாகராணிக்கு தெரிஞ்சிருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா? ஏன் தலை மாத்திரம் உருண்டு இருக்காது, என்னோட கூட வந்த உந்தலையும் சேர்ந்து உருண்டு இருக்கும். இந்த மடியும் ஜனவாசம்னாலும் பாதம் அனுபவம் இருக்கு, சமாளிச்சுக்கலாம். தலை வந்துட்டாங்கப்பா. சிங்கம், பின்ன எப்படிப்பா நாம அந்த சாவி அடையிறது? எப்படியா? இது என்னடா 4 வார்த்தை சார்ந்தாவில பேச முடியாம? அண்ணே, நாகராணிக்கு ஒரு மயக்க மருந்த கொடுத்து
தன்னிலைக்கு இல்லாதபடி செய்யறதா வச்சுக்கோ. அத வச்சுக்கோன்னு அப்ப அந்த சாவி எடுத்துக்கிட்டு வர முடியுமா முடியாதா? மயக்கம் இருந்தா ஆமாண்ணே. அண்ணே, இந்த ஊர்ல ஒரு தினசான பழம் இருக்கு. என்னது? பழம். எங்க பாருங்க. அடே அப்பா, இது சேர்ந்தாப்புல 4 தின்னுட்டா. எங்க இருந்துதான் இந்த விக்கல் மயக்கம் எல்லாம் வருதோ அப்பா. சரிதான், இந்த பழத்தை கொடுத்து நாகராணியை மயக்க சொல்றேன். உன் யோசனை கேட்டா உருப்பட்டா போறதான். சாவி எடுக்க வழியை கேட்டா சாகரத்துக்கு எல்லாம் வழி சொல்றேன். அடாடாடாடா, விஷயத்தை புரிஞ்சுக்காம வந்து குறுக்க வேண்டா. கேளுங்கண்ணே, அந்த அம்மா கிட்ட நீங்க உண்மையாவே காதல் கொண்டுட்ட மாதிரி நடிங்க. நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை போல இன்னொருத்தி இனிமேத்தான் பிறக்கணும், நீ இப்படி நீ அப்படின்னு அட இல்லையா வழக்கமா சொல்றது. அப்படி அள்ளி விளாசுகளை அப்படியே மயங்கி போய் நிப்பாங்க. எடுங்க நம்ம பழத்தை. 1 2 3 4 5 பனால் சாவி எடுங்க, சத்தம் போடாம வந்துருங்க. இவ்வளவுதானே? நீ சொல்றதுதான் சரி சிங்கம். நாகராணியை மயக்கித்தான் நாம அந்த சாவியை அடைய முடியும். இனிமேல் நீதான் என் ராணி. நீங்கள் என் ராஜா. விஜயன், ராணி, ஆண்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார்களாமே. அவர்கள் பேச்சை நம்பவே விக்கெட் விக்கெட். விஜயன், நம் கல்யாணம் எப்போ? கல்யாணமா? சீக்கிரத்திலேயே நடத்தி விட்டால் போகிறது. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். விஜயா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. சிங்கம், இதோப்பா நாகஜோதி கிடைத்து விட்டது. மூடிய திறந்தோடனே ஜோதி எரிய ஆரம்பிச்சுட்டு வர வர ஜோதி இறங்கிட்டே போகுது, அப்புறம் அணைஞ்சிட போகுது. அண்ணே, நம்ம பட்ட கஷ்டம் ஒண்ணு வீண் போகல இல்லையா? வா சிங்கம், சீக்கிரம் போவோம். இது கூட நாகஜோதி தான். ஆமா, நானும் தானே அண்ணன் கூட கஷ்டப்பட்டு இருக்கேன். இதை எடுத்துக்கிட்டா எடுத்துக்குவோம். அண்ணே அண்ணே, இருங்க, நானும் வந்துட்டேன்.
பயப்படாத. இது இருக்கா? சரி, சரி. இவ்வளவு நாளா? அடே, அதுவும் தானாம மேல போகுது. என்னடா இது? ஐயோ! அண்ணன்! அண்ணன்! சிங்கம் சிங்கம் ஆமா, நான் தான். நான் இந்த சமயத்தில் இங்கு வருவேன் என்று பாவம் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் இல்லையா? ஏன் ஏன் இந்த மௌனம்? சிங்கார வார்த்தைகளை அள்ளி கொட்டி அந்த வாய் ஏன் இப்போது அடைத்து போய்விட்டது? கையும் களவுமாக பிடிபட்டு விட்டோமே என்ற கலக்கமா? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? போட்ட திட்டம் தரைமட்டமாகிவிட்டதே என்று தடுமாறுகிறீர்கள். கொஞ்சம் வார்த்தைகளை பேசி இவளை வஞ்சிக்க நினைத்தோமே, இப்போது காரியம் மிஞ்சி விட்டதே என்று அஞ்சுகிறீர்கள். ராணி, நான் சொல்வதை கேளுங்கள். போதும், இன்னும் என்ன கேட்க வேண்டும்? இனியுமா உன் மைக்கு பேச்சில் மதிமயங்கி விடுவேன் என்று மனப்பால் குடிக்கிறாய்? நீ மட்டும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்டிருந்தால், உன் ஒரு கடைக்கன் பார்வைக்காக ஏங்கி தவித்த நான் இந்த நாகஜோலியை உனக்கு கொடுத்திருக்க மாட்டேனா? உன் ஒரு புஞ்சிரிப்புக்காக, ஒரு அன்பு சொல்லுக்காக இந்த நாகலோகத்தையே உன் காலடியில் வைக்க தயாராக இருந்தேனே, என்னையா நீ ஏமாற்ற துணிந்தாய்? நீ நாகஜோதியை களவாடியதை கூட நான் மன்னித்து விடுவேன். ஆனால் உன்னிடம் என் மனதை பறிகொடுத்த குற்றத்துக்காக, உன் மீது என் உயிரையே வைத்த பாவத்துக்காக எனக்கு துரோகம் செய்ய நினைத்தாயே, அதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதற்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். அற்பமானிடமே கேள். என் கருத்தை குலைத்த உன் கண்கள் பஞ்சடையட்டும். என் இதய துடிப்பை தூண்டிவிட்ட உன் கம்பீரம் குன்றட்டும். என் உள்ளத்தை மலரச் செய்த உன் கூறித்தெழுந்த தோள்கள் வலிமை இழக்கட்டும். ஆதரவு தேடிய என் நெஞ்சிலே அன்பு அலைகளை மோதவிட்ட உன் விசாலமான மார்பு குன்றை முருகட்டும். உன் அழகு என்னை அடிமை கொண்டதோ அது அடியோடு அழிந்து போகட்டும். எந்த உன் சுந்தர ரூபம் என் உள்ளத்தை உருக்குலைத்ததோ அது அறவே. இதுவா நீ நடித்த நயவஞ்சக நாடகத்துக்கு நாகராணி அளித்த பரிசு? எப்படி? ஏர்மை கட்டவனே, சீர்கட்டு நீ உழல வேண்டும். நன்றி மறந்தவனே, நடைப்பிணமாக நீ உழவ வேண்டும். பெண்மையை வஞ்சித்தவனே, பெண்ணினமே உன்னை பேயென நினைத்து பயந்து ஓட வேண்டும். உன் அவலட்சணத்தை கண்டு எல்லோரும் உன்னை அருவருக்க வேண்டும். ஓ, வந்த காரியத்தை செவ்வனே செய்து முடித்த வெற்றி வீரனே, திரும்பிப்போ. இதை விட என் உயிரையே நீ பறித்திருக்கலாமே. இந்த உருவத்துடன் நான் எப்படி திரும்பிச் செல்வேன்? என்னை கொன்று விடுகிறாய். மரணத்திலே நீ அமைதி அடைவாய், சாந்தியை காண்பாய். அது கூடாது. நீ உயிருடன் தான் இருக்க வேண்டும். இந்த உருவத்துடன் தான் நீ உழல வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் உன் உள்ளம் புழு போல துடிக்க வேண்டும். அணு அணுவாக நீ சாக வேண்டும். அதை பார்த்து நான் ஆனந்தம் அடைய வேண்டும். ராணி, வாழ்நாள் முழுவதும் நான் இப்படியேதான் இருக்க வேண்டுமா? இதிலிருந்து எனக்கு விமோச்சனமே கிடையாதா? விமோச்சனம் சொல்லுகிறேன். இதோ என் கையில் இருக்கும் இந்த மணியை பார். நீ இழந்து விட்ட அழகையெல்லாம் இதில் தான் அடக்கம் செய்திருக்கிறேன். இதை பாதாள குகையில் இருக்கும் பாதாள லிங்கத்தின் பீடத்தில் வைக்கப் போகிறேன். கேடுகட்ட மனிதனே கேள். சகல குணங்களும் நிறைந்த ஒரு உத்தம பெண் உன்னை விரும்பி கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அவளிடம் பிறக்கும் ஆண் குழந்தையிடம் நீ களவாடி இந்த நாகஜோதியை கொடுத்து அவனை பாதாள குகைக்குள் அனுப்ப வேண்டும். நாகஜோதியை ஏற்றிய உடனே குகை திறந்து வழிகாட்டும். உன் மகன் உள்ளே சென்று இந்த மணியை கொண்டு வந்து உன் முன் நிலையிலே உடைத்தால் நீ இழந்து விட்ட அழகெல்லாம் உன்னை வந்து சேரும். ஆனால் ஒரு நிபந்தனை. நாகஜோதி அணைந்து விடுவதற்கு முன் உன் மகன் குகையிலிருந்து வெளியே வந்து விட வேண்டும். அவன் குகைக்குள் இருக்கும் போது நாகஜோதி அணைந்து விடுமானால் குகையின் வாயில் தானாகவே மூடிக்கொண்டு விடும். இதோ இன்னொரு நிபந்தனை. அது என்ன ராணி? இவ்வளவை நீ 5 வருஷங்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு நாகம் தோன்றி அன்று சூரியன் மறைந்த மறுகணமே உன்னை கொன்றுவிடும். போதுமா? போதும் ராணி, போதும். நான் இதை
இப்படி செய்து முடித்து விடுவேன். என் கண்மணி நளினி என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓ அப்படியா? அதை அவ்வளவு சுலபமாக எண்ணி விடாதே. இதோ பார், நீ யார் என்பதை பிறருக்கு தெரிவிக்க கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ உன்னை காட்டிக் கொண்டு விட்டால் அந்த க்ஷணமே உன் தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும். நான் யார் என்பதை ஒருவரிடம் தெரிவிக்க கூடாதா? எப்படியோ ஒண்ணு மாட்டிக்கிட்டேனே. எப்படிடா வெளியில போறது? ஆமா, எல்லாம் இந்த பாழா போல நாலு ஜோதியாவது வந்தது. நல்ல வேலை, இந்த கதவை திறந்து விடு. நீ எப்படி இங்க வந்த? இங்க என்ன செய்துகிட்டு இருக்கிற? செய்யறேன், பானையும் சட்டியும் செய்துகிட்டு இரு, நான் வரேன். தெரியாதவா இங்க வந்து அகப்பட்டுக்கிட்டு இந்த கதவை திறந்து விடு. சரி, சத்தியம் பண்ணு. சத்தியமா? என்ன என்ன? கல்யாணம் கட்டிக்கிறேன். நாசமா போச்சு. ஏன்? உசுறு போலச்ச பேரம் பேசுற கதையா இருக்கு. சரி, கதவை திறந்து விடு. உன் தலையில 2 கையால 4 தடவை அடிச்சு சத்தியம் பண்றேன். அப்படியா வலிக்கு? அப்பா ராஜி, ராஜி, என்ன இந்த உதவிய நீ சாகுற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். மறக்க கூடாது. நிச்சயமா. அப்ப நான் போயிட்டு வரேன். எங்க நடுவுற? இந்த மாதிரி உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. நான் பூலோகத்துக்கு போய் ஆகணும். என்ன விட்டுரு. உங்க ஊரு வேலை எங்கிட்டயே காணிக்க ஆரம்பிச்சிட்டியே. சத்தியத்தை கைவிடக்கூடாது. அப்படி விட்ட இந்த ஊர்ல சட்டம் இருக்குது, ஒண்ணு பொசிக்க போடும். ஆமா, மரியாதையா நான் சொல்றபடி இங்கே இரு. இல்ல என்ன மிரட்டுற? என்ன நினைச்சுக்கிட்ட? அப்படியா சங்கரி? வா போகலாம். நீ எங்கயா கூப்பிடுற? நான் இருக்கிற கஷ்டத்துல என்னையும் உன்ன பாட பிச்சைக்கார பையன் தெரிஞ்சுக்கிட்டியா? நான் எங்க அண்ணாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டாரு ரொம்ப ராசா. அடைச்சி பாரு, இந்த அண்ணன் எங்கதான் போயிட்டாரு? போன காரியத்தை சட்டு விட்டு முடிச்சோம் திரும்புறோன்னு இல்லாம என்னதான் செய்யறாரோ? ஏய், அண்ணா அண்ணா இங்கே ஆட்டம் போட்டுட்டு நிக்கிறான்னு பாக்குறியா? என்ன ஒண்ணு ஏமாத்த முடியாது. என்னடா